GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. வெள்ளையாக இருந்தால் ஒரு க்ரீமு, கருப்பாக இருந்தால் ஒரு க்ரீம். இப்போ எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன்ஸில் வந்து ஸ்கின்னை நம்ம ஒன்றும் சரி பண்ணவே முடியாது. ஸோ சும்மா ஒரு இப்போ பியூட்டிஷியன்ஸ்லாம் they have become dermatologists. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆயில் பேஸ்ட் கிளென்சர், வாட்டர் பேஸ்ட் கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர், டோனர், எசன்ஸ், சீரம், ஷீட் மாஸ்க், ஐ க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். பாதி சொத்தை எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் they are making lot of money and happy. அப்போ இந்த சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. That's a very good question. இப்போது இந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்னென்னா அதுக்கு பற்றி பயங்கர ஹைப் இருக்குது. அகெயின் இட்ஸ் அ கமர்ஷியல் கிமிக் தான். அதில் SPF வந்து 50, 100, 150 பாட்டுக்கு இந்த 5000 வாலா அந்த பட்டாசு 5000 வாலா 10,000 வாலா மாதிரி ஆகிடும் போல இருக்காது. நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சரே வராது. நான் இன்னும் இன் மை லைக் இத்தனை 3 decades of experience I would have seen only 3 cases of skin cancer. ஸோ ஸ்கின் கேன்சர் வந்து நமக்கு இந்தியன் ஸ்கின்னில் வரவே வராது. பிகாஸ் we have lot of melanin. ஸோ நமக்கு ஒரு SPF 15 இருந்தால் போதும். பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஊரில் ஸ்கின் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகவே முடியாது. இட்ஸ் ஸோ ஹாட் அண்ட் ஹியூமிட். யூ ஸ்வெட் அ லாட் அண்ட் அந்த சன்ஸ்க்ரீன் இவ்வளோ காஸ்ட்லியாக சன்ஸ்க்ரீன் வாங்கி அதை போட்டு எல்லாம் வடிஞ்சு போயிடும். மென் வந்து பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு முன்னாடி அந்த வைசர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதுவே போதும். அண்ட் யூ கேன் ஆல்சோ கவர் வித் யர் அந்த துப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி போட்டுக்கிறீங்கல்ல, ஃபுல்லாக கவர் பண்ணி. அது இன்ஃபேக்ட் இட்ஸ் அ வெரி குட் திங். கொள்ளக்காரி. ஆமாம், கொள்ளக்காரி மாதிரி. அது இன்ஃபேக்ட் ரொம்ப கொள்ளக்காரி மாதிரி இருந்தால் வெள்ளைக்காரி ஆகிடலாம். இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி, யாருக்கு எந்த அலர்ஜி வந்தாலும் உடனே கத்திரிக்காயை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய கிமிக். அது ஐ திங்க் இந்த கத்திரிக்காய் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் பாலிட்டிக்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு உணவு அரசியல்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே ரொம்ப ரியாக்டிவ் தான், ரொம்ப வெரி வெரி சென்சிட்டிவ். நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் இது வந்து ஃபஸ்ட் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கின்ல நிறைய போர்ஸ் இருக்குது. இப்போ அதை வந்து நிறையவங்க இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு அதை ஒரு வியாதி ஆக்கிட்டாங்க. போர் ஷுட் பி ஓப்பன், க்ளோஸ் பண்ணக்கூடாது. கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னு வருது இல்லை. ஒரு கொரியனை இந்தியனாக மாற்ற முடியாது. as you rightly said, இந்தியனா கொரியனாக மாற்ற முடியாது. அவங்க ஸ்கின் அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து முகத்தில் முடியே வராது. ரைஸ் வாட்டர்லாம். ஆமாம் ஆமாம். நான் தான் கேட்பேன், கண்டதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் மிளகாத்தூள் அப்ளை பண்ணக்கூடாது? On today's episode of the SS Music Health Podcast, we have Dr. Murugasundaram, founder and medical director, Yasodian Research Institute and Chennai Skin Foundation. இப்போ ரொம்ப பாவமாக சமத்தா உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்டென்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் சேனல்ஸ்லையும் பார்க்கும்போது பயங்கர ட்ரமாட்டிக்கான டாக்டர் இவர். எங்களுக்கு இவரோட கான்டென்ட் வந்து அவ்வளோ ரிலேட்டபிளாக வந்து பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ பிஃபோர் we dive into this actual serious question and answer, tell me, where did the inspiration actually come from? ஏன்னா நீங்கள் 27 years-ஆ வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் அது இப்போ தான் ரீச் ஆயிருக்கு. Yes. Where did the inspiration come from? I have given a lot of interviews for the TV channels. அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்த பிறகு இட்ஸ் an amazing change, ஒரு sea change. ஸோ சும்மா கேஷுவலாக I did a video and it became like million views எல்லாம். ஸோ அது வந்து அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போது நம்ம வந்து மக்களுக்கு புரிகிற ஃபார்மேட்டில் ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னு. இதை வந்து டாக்டர் வள்ளுவர்னு நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். அதாவது வள்ளுவரே சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லும்போது அதை உன்னிப்பாக கவனித்து அந்த டாக்டர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த பேஷண்ட்டுக்கு புரியும்படி எளிமையாக அவனுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ எல்லாம் ஒன்று தான். அந்த காலத்தில் சொன்னதும் இந்த காலத்தில் நடக்கிறது எல்லாமே ஒன்று தான். ஸோ எனிதிங் தட் ஷுட் ரீச் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், அது ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னா அது புரிகிற மாதிரி ஃபார்மேட்டில் எளிமையாக அழகாக
ஒரு இதுவாக இருக்கணும், ஒரு கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தட் ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் ஐ எம் டூயிங் தட். இப்போது நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜிக்கும் கிளினிக்கல் டெர்மட்டாலஜிக்குமே வந்து டிஃப்ரென்சஸ் புரிய மாட்டேங்கிறது. ஹவு டு வி ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேட் தீஸ்? வெரி வெரி அப்ராப்ரியேட் கொஷின் அது. ஏன்னா டெர்மட்டாலஜி இஸ் பேசிக் டெர்மட்டாலஜி, அதாவது கிளினிக்கல் டெர்மட்டாலஜி, அதுதான் பேசிக். ஓகே. ஸோ இப்போ டெர்மட்டாலஜியில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்கின்னுக்குன்னு தனியாக ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ ஸ்கின் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் இஸ் இன்சைட் த பாடி அண்ட் ஆல்சோ வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த பாடி. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்கிறார் வள்ளுவர். ஸோ இப்போ எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் இன்டர்னலி சேஞ்சிங் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ், தட் இஸ் த ஸ்கின். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ டெர்மட்டாலஜி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்காமல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வெள்ளையாக இருந்தால் ஒரு க்ரீமு, கருப்பாக இருந்தால் ஒரு க்ரீம், இப்போ எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன்ஸில் வந்து ஸ்கின்னை நம்ம ஒன்றும் சரி பண்ணவே முடியாது. ஸோ எவ்ரி ஸ்கின் ப்ராப்ளம், எவ்ரி சேஞ்ச் ஆன் த ஸ்கின் ஹஸ் காட் அ மீனிங் இன் இட். ஸோ அதுக்கு ஒரு இன்டர்னல் காஸ் இருக்குது ஆர் அன் எக்ஸ்டர்னல் காஸ் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன, பேசிக் வந்து கிளினிக்கல் டெர்மட்டாலஜி தான், அதோடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி ஆர் ஈஸ்தட்டிக் டெர்மட்டாலஜி. ஸோ இஃப் யூ ட்ரீட் அ ப்ராப்ளம் கரெக்ட்லி, அப்ராப்ரியேட்லி, தென் யுவர் அவுட்கம் இஸ் கோயிங் டு பி குட். இப்போ உங்களுக்கு ஆக்னி வருது, அதை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் அது ஸ்கார் இல்லாமல், மார்க் இல்லாமல் சரியாக போகுது. ஸோ அதில் ஒரு வேளை ஸ்கார் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி we are going to treat. ஸோ ஒன்றும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி, ஈஸ்தட்டிக் டெர்மட்டாலஜி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக் தான், ஒரு ஹம்பக் தான். ஸோ இட் இஸ் பேசிக்லி டெர்மட்டாலஜி, clinical dermatology. So you have a problem, you go to a general physician, then he treats that. If he is not able to treat that, then he refers to a dermatologist, then the dermatologist treats that. The outcome is going to be cosmetic. ஸோ அதுதானே ஒழிய எடுப்பிலேயே நம்ம வந்து ஒரு ஈஸ்தட்டிக் காஸ்மெட்டிக்னு இப்போ அதுதான் இப்போ நிறைய நடக்குது, ரொம்ப தப்பாக நடக்குது. எவ்ரிபடி இஸ் திங்கிங் டெர்மட்டாலஜி இஸ் வெரி ஈஸி. ஸோ சும்மா ஒரு இப்போ பியூட்டிஷியன்ஸ்லாம் தே பிகம் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ டெர்மட்டாலஜிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். எளிமையாக சொல்லிட்டீங்க டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளே என்ன போகுதோ அதுதான் வந்து உங்கள் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் மீ, ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் வாட் வி ஈட்? வெரி நைஸ். அதாவது இப்போது நம்ம பாடி மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அகங்கும் போது பாடி அண்ட் மைண்டு. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி த பாடி, இட் இஸ் ஆல்சோ த மைண்டு. ஸோ வாட் வி ஈட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ நவடேஸ் வந்து இப்போ இந்த ஃபுட் வந்து இப்போ 2 AM பிரியாணிலாம் வந்துருச்சு. ஸோ பீப்புள் ஈட் லாட் ஆஃப் கார்ப்ஸ், ஸோ லாட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். இதெல்லாம் வந்து இது அதுக்கு தனியே ஆட்ஸ் எல்லாம் விளம்பரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க மக்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ ஒபிசிட்டி இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ ஆர் ஒபீஸ் தட் இஸ் கோயிங் டு பி ரிஃப்ளெக்டட் ஆன் த ஸ்கின். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ ஸ்கின்ல ஒரு இடம் மட்டும் டார்க்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். ஸோ அதனால் வாட் யூ ஈட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் முக்கியமாக நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லெஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், மோர் ஆஃப் ப்ரோட்டீன், மோர் ஆஃப் விட்டமின்ஸ், மோர் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அயர்ன் அண்ட் கால்சியம். That is very important. For a woman especially iron is very very important. So உங்களுடைய டயட் வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கணும், which should have more of protein, more of iron, more of calcium, more of vitamins, minerals and fiber. ஸோ இப்போ நம்ம நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே எடுத்துட்டோன்னா then it becomes less of fiber, then you get constipated, then you get lot of other issues because of that. So it should have more of fiber. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபுட்டை மட்டுமே நம்ம நினைக்கக்கூடாது, மனசும் ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம சில சமயம் சோகமாக இருந்தால் முகம் கருத்து போயிருக்கும், ரொம்ப கோபமாக இருந்தால் முகம் செவந்து போயிருக்கும். ஸோ நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தால் முகம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது. ஸோ அதனால் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பாடி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கின். ஸோ அதனால் மைண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ஹாப்பி, லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஆஃபீஸோடு விட்டுறணும். So you have to relax and you have to spend time for your body and mind every day, or at least 1 hour, 1.5 hours for your self-care. And அதுதான் ரியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா, செல்ஃப் கேர் அப்படின்னு சொன்னாலே மார்னிங் AM ரொட்டீன், நைட் PM ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் மை செல்ஃப் கேர் ரொட்டீன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த செல்ஃப் கேரை ஸ்கின் கேராக மட்டும் பார்க்காம ஸ்கின் கேர்லேயே வந்து ஒரு 10 ஸ்டெப்பு போட்டுடுறாங்க. அதில் வந்து நான் எழுதி வேற வச்சுருக்கேன். ஆயில் பேஸ்ட் கிளென்சர், வாட்டர் பேஸ்ட் கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர், டோனர், எசன்ஸ், சீரம், ஷீட் மாஸ்க், ஐ க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். பாதி சொத்தை எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 ருட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைமோ இல்லை அது என்னவோ, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நம்மள்ட்ட கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், கமர்ஷியல் கிமிக் தான். சரி, மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லி. ஸோ உண்மையை சொல்லாமல் இதெல்லாம் தான் உருட்டு. எது உண்மையோ, அது எது ட்ரூத்தோ, எது வந்து ஃபேக்டோ அதை வந்து புரிய வைக்காமல் இந்த மாதிரியே பண்ணி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது. எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே தேவையே இல்லை. இது வந்து ஆமாம், ஏன்னா ஸ்கின் வந்து தன்னைத்தானே கேர் பண்ணிக்குது. தட் ஸ்கின் இஸ் த ஒன்லி ஆர்கன் விச் ரெனியூஸ் இட் செல்ஃப். அது நிறைய பேருக்கு தெரியாது. இது மற்ற எந்த உறுப்புமே நம்ம உடம்புல ஃபார்ம் ஆனது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஸ்கின் மட்டும்தான் தினம் புதுசாக உருவாகுது. ஒரு 54 டேஸ்க்கு ஒரு தடவை, ரஃப்லி ஃபார் அபவுட் 6 வீக்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்கின் வந்து தன்னைத்தானே புதுசாக உருவாக்கிக்குது. There are many layers in the skin, as you know. The dermis and epidermis 2 லேயர் இருக்குது. அந்த எபிடெர்மிஸில் 4 லேயர் இருக்குது. ஸோ இந்த 4 லேயரில் கீழே இருக்கிற லேயர் வந்து பேசல் லேயர்னு பேர். அந்த பேசல் லேயர்லேருந்து மேலே இருக்கிற ஸ்டேட்டம் கார்னியமுக்கு புது செல்ஸ் உற்பத்தியாகி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஸ்டேட்டம் கார்னியமில் இருக்கிற ஸ்கின் செல்ஸ் தான் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீடை பெருக்கி சுத்தம் பண்ணுறோன்னா அதில் 80% ஸ்கின் ஸ்கேல்ஸ் தான். இட் இஸ் நாட் த டஸ்ட் ஆர் சம்திங். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? தினம் ஸ்கின் புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஹேர் வந்து 120 டேஸ்க்கு ஒரு தடவை உதிர்ந்துட்டு புதுசாக ஃபார்ம் ஆகுது. நெயில் டெய்லி வளருது, நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கோம், மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் தான் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துலேயுமே த ஒன்லி ஆர்கன் தட் ரெனியூஸ் இட் செல்ஃப், தட் ரெப்ளனிஷஸ் இட் செல்ஃப். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்கின் கேர்? ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே வந்து இறைவனோ இயற்கையோ நம்ம ஸ்கின்னை வந்து தன்னைத்தானே புதுசாகிக்கிற மாதிரி படைச்சிருக்காங்களே. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னை வச்சு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 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 மாதிரி கமர்ஷியல் கிமிக்ஸ் எல்லாம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறது தான். ஸோ இப்போ ஒரு ஆள் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு மாதத்துக்கு அதுக்கே 15,000 ரூபா ஆகும். ஸோ பாதி சம்பளம் அதுக்கே போயிடும். இதெல்லாம் ஃப்ராடு தான். இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 1 hour யூ ஷுட் டூ சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், எதர் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் ரன்னிங் ஆர் சம் யோகா ஆர் சம் சார்ட் ஆஃப் அ ஃபிட்னஸ், ஆர் யூ கோ டு த ஜிம் அண்ட் விச் எவர் ஃபிட்னஸ் ஃபார்ம் யூ லைக். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லீட்ஸ் டு மென்டல் ஃபிட்னess. And then you feel happy about it, you feel relaxed about it, and the entire day becomes very active, becomes very fresh. So nalla vandu you should drink a lot of water, you should hydrate yourself very well, and you should wash your face frequently, wash your body frequently, and you should இந்த மாதிரி ஜென்ரல் நம்ம ரொட்டீனாக பண்ணுறது தான். இதில் ஒன்றும் you should wash your hair every day. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது வந்து நார்மலாக பண்ணாலே போதும். இதை விட்டுட்டு அதுக்கு ஒரு மாஸ்க் இதுக்கு ஒரு மாஸ்க்னா இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி அண்ட் ஹாப்பி. நீங்க சொல்ற இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணாலே ஒன் வில் ஹேவ் குட் மைண்ட், குட் ஸ்கின். எஸ் எஸ், ரியலி. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், ஈட்டிங் வெல், ஈட்டிங் தட் இஸ் தி நியூட்ரிஷியஸ் கரெக்ட் ஃபுட், ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப், வாஷிங் இட் ஃப்ரீக்வெண்ட்லி, தட்ஸ் இட். அப்போ இந்த சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. That's a very good question. இப்போ இந்த சன்ஸ்கிரீன் வந்து என்னன்னா அதுக்கு பற்றி பயங்கர ஹைப் இருக்கு. அகைன் இட்ஸ் அ கமர்ஷியல் கிமிக் தான். அதில் SPF வந்து 50, 100, 150 பாட்டுக்கு இந்த 5,000 வாலா, அந்த பட்டாசு 5,000 வாலா 10,000 வாலா மாதிரி ஆகிடும் போல இருக்காது. ஸோ இந்த SPF அப்படிங்கிறது வந்து ஸ்கின் கேன்சருக்கான ப்ரொடெக்ஷன் தான். ஓகே. ஸோ இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சரே வராது. நான் இன்னும் இன் மை லைக் இத்தனை 3 decades of experience, I would have seen only 3 cases of skin cancer.
ஸோ ஸ்கின் கேன்சர் வந்து நமக்கு இந்தியன் ஸ்கின்ல வரவே வராது. பிகாஸ் we have lot of melanin. ஸோ நம்ம வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் ஸ்கின்ங்கிறனால நமக்கு ஸ்கின் கேன்சர் ரொம்ப வராது. ஸோ நமக்கு அந்த கேன்சர் ரிஸ்கே கிடையாது. ஆஸ்திரேலியா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க தான் கேன்சர் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அங்கே மெலானின் இஸ் வெரி லோ இன் தேர் ஸ்கின். ஸோ அதனால் இந்த SPF அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கேன்சர், ஸ்கின் கேன்சர் ரிலேட்டட் தான். ஸோ நமக்கு ஒரு SPF 15 இருந்தால் போதும். பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஊரில் ஸ்கின் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகவே முடியாது. இட்ஸ் ஸோ ஹாட் அண்ட் ஹியூமிட், யூ ஸ்வெட் அ லாட் அண்ட் அந்த சன்ஸ்க்ரீன் இவ்வளோ காஸ்ட்லியாக சன்ஸ்க்ரீன் வாங்கி அதை போட்டு எல்லாம் வடிஞ்சு போயிடும். அது ஒரே ஆயிலியாக இருக்கும், அது ஒரு டல் லுக்காக இருக்கும், அது ஒரு மாதிரி இட் இஸ் நாட் அட் ஆல் காஸ்மெட்டிக்கலி அக்செப்டபிள் அட் ஆல். ஸோ யாராலையும் சன்ஸ்க்ரீன் ரெகுலராக சும்மா சொல்லலாமே ஒழிய ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் தி பெஸ்ட். ஸோ மாஸ்க் போட்டுக்கிறது, நம்ம கோவிட் டைமில் we were used to the mask. ஸோ அந்த மாஸ்க் போட்டாலே 3/4 of the face is covered. ஸோ அது மேலே ஒரு பெரிய கூலர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மென் வந்து பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு முன்னாடி அந்த வைசர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதுவே போதும். அண்ட் யூ கேன் ஆல்சோ கவர் வித் யர் அந்த துப்பட்டா, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி போட்டுக்கிறீங்கல்ல, ஃபுல்லாக கவர் பண்ணி. அது இன்ஃபேக்ட் இட்ஸ் a very good thing. கொள்ளக்காரி. ஆமாம், கொள்ளக்காரி மாதிரி. அது இன்ஃபேக்ட் ரொம்ப கொள்ளக்காரி மாதிரி இருந்தால் வெள்ளைக்காரி ஆகிடலாம். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. ஸோ இது மாதிரி ஃபிசிக்கலாக கவர் பண்ணுறது தான் தி பெஸ்ட் ஆல்வேஸ். ஆர் மேபி யூ ஷுட் கேரி அன் அம்ப்ரெல்லா, ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கிறது, க்ளவுஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை கழட்டிடலாம். ஒன்ஸ் யூ கெட் இன் டு தி ஆஃபீஸ் ஆர் தி ஹவுஸ். Right. Even a hat or a cap would work. Yes, broad brimmed hat is very important. Right. So what is like the most common misconception that you like witness among your patients on a daily basis? Lot of misconceptions. Skin hair nailனாலே misconception தான். இது எப்படி எங்கேருந்து உருவாச்சுனே தெரியல. பீப்புள் ஹேவ் தேர் ஓன் மிஸ்கான்செப்ஷன்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன் லைக் ட்ரெடிஷ்னலாக. ஸோ இது எல்லாம் இந்த ஹேர் ஆயில் போடுறது, ஹேர் ஆயில் போட்டால் தான் முடி நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறது, டெய்லி தலை குளிச்சா சளி பிடிக்கும், முடி கொட்டிடும், முடி வெளுத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி நிறைய ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது இப்போ மஞ்சள் மேலே ஸ்கின் மேலே பூசினா ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆமாம், அதெல்லாம் அப்படி கிடையாது. மஞ்சள் சாப்பிட்டா நல்லது. மஞ்சளை மேலே பூசிக்கிட்டா யுவர் ஸ்கின் வில் பிகம் டார்க். பிகாஸ் மஞ்சளில் ஃபியூரோக்ரோம்னு ஒரு இது இருக்குது. அந்த ஃபியூரோக்ரோம் இஸ் அ ஃபோட்டோ சென்சிடைசர். ஸோ நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வெளியில் போனீங்கன்னா யூவி ரேஸ் எல்லாம் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகும், ஒரு மேக்னெட் மாதிரி. ஓகே. ஸோ இந்த கத்திரிக்காய் பாவம், இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி, யாருக்கு எந்த அலர்ஜி வந்தாலும் உடனே கத்திரிக்காயை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய கிமிக். அது ஐ திங்க் இந்த கத்திரிக்காய் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் பாலிட்டிக்ஸ் நினைக்கிறேன், ஒரு உணவு அரசியல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் அதிகமாக விளையிறது கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காய் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக கேரட்டு, தக்காளி இந்த மாதிரி நல்ல பளபளப்பான காய்கறிகளை விற்கிறதுக்காக வெளிநாட்டு காய்கறிலாம் கொண்டாந்து இம்போர்ட்டட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக கத்திரிக்காயை இப்படி கிளப்பி விட்டுருப்பானுன்னு நினைக்கிறேன். ஸோ கத்திரிக்காய்க்கும் ஸ்கின் அலர்ஜிக்கும் சம்பந்தமே கிடையாது இன்ஃபேக்ட். ஸோ இட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். அந்த இன்ஃபேக்ட் வந்து எந்த ஃபுட்டுக்கும் எந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் பெருசாக சம்மந்தமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவலிஸ்டிக் தான். இப்போ சில பேருக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கலாம், மோஸ்ட் ப்ராப்ளி சீ ஃபுட்டில் இருக்கலாம், ஃபுட் அடிட்டிவ்ஸில் இருக்கலாம், ஃபுட் கலரன்ஸில் இருக்கலாம். மற்றபடி நேச்சுரல் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்காது. Right. So it's very subjective. Very subjective. Exactly. Right. இப்போ climatic conditions-ல அலர்ஜி வந்து டெவலப் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபார் த பாஸ்ட் 10 days I've been traveling until last night and I've been in 4 different cities. நான் லாஸ்ட்டாக வந்தது ட்ரிவாண்ட்ரம் அண்ட் அன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஐ அட்ராக்டட் அன் அலர்ஜி ஃபுல்லாக. இப்போ தான் லைட்டாக சப்சைட் ஆகிருக்கு. பட் டெல் மீ வை இஸ் தட் அவர் ஸ்கின் இஸ் வெரி ரியாக்டிவ் டு வெதர் and climatic conditions? ரொம்ப பிரில்லியன்ட் கொஸ்டின் அது. ஸோ இது நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே ரொம்ப ரியாக்டிவ் தான், ரொம்ப வெரி வெரி சென்சிட்டிவ். நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம உடம்பை பாதுகாக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, இம்யூன் சிஸ்டமில் நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. ஸ்கின்னும் லங்ஸும். ஓகே. ஸோ அது வந்து இப்போ என்னென்னா, இப்போ இந்த எஃப்ஐஆர்னு சொல்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ ஒரு க்ரைம் நடக்குதுன்னா ஒரு அந்த ஏரியா ஸ்டேஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் போடுறதே ஸ்கின்னும் லங்ஸும் தான். இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை உடனே சொல்கிறது ஸ்கின்னும் லங்ஸும் தான்.
நமக்கு டக்குன்னு ஒரு அரிப்பு ஏற்படும், ஒரு தும்மல் வரும், ஸ்கின் ரெட் ஆகும். ஸோ சம்திங் இஸ் ராங். இப்போ இன்ஃபேக்ட் வந்து இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமுக்கு வந்து புதுசாக தே ஹவ் டன் சம் பெயிண்டிங். அந்த பெயிண்ட் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குன்னா உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு தெரியும் சம்திங் இஸ் ராங் இன் தி ஏர் அப்படின்னு. தட் இஸ் த்ரூ த ஸ்கின் and through the lungs. Just you smell something and you also feel something. ஸோ இந்த ஸ்மெல் அண்ட் ஃபீல் வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தப்பு ஏதோ நடக்குது, சம்திங் இஸ் ராங், சம்திங் ஹார்ம் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது, நம்ம இம்யூன் சிஸ்டமுக்கு, நம்ம பிரெயினுக்கு சொல்கிறது ஸ்கின்னும் லங்ஸும் தான். ஸோ இட்ஸ் அ வெரி பிரில்லியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட், யூ ரியலைஸ் தட். ஸோ இது எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்னென்னா ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்னொரு என்விரான்மெண்ட் போனாங்கன்னா அங்கே எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ தே வில் ஸ்டார்ட் ரியாக்டிங். ஸோ இதை தான் ஏடாபிக் எக்ஸிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாகவே நம்ம சொல்கிறோம். ஏடாபிக் பீப்புள் எப்படின்னா, ஏடாபிக்னாலே அவுட் ஆஃப் பிளேஸ்னு அர்த்தம். தே வில் ஹேவ் அ வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மற்ற நார்மல் பீப்புளை விட தே வில் ரியாக்ட் மோர் அப்நார்மலி. ஸோ ஏடாபிக் அப்படின்னாலே என்னென்னா அப்நார்மல் ரியாக்ஷன் டு அ நார்மல் என்விரான்மெண்ட் மாதிரி. ஸோ ஈவன் ஒரு மைல்டு அலர்ஜிக் ரியாக்ஷன், ஒரு ரூமில் வந்து 100 பீப்புள் இருக்காங்க, அதில் 99 பேருக்கு வரலைன்னா இவங்களுக்கு ரியாக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாமல் கூட நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ரியாக்டிங். ஸோ தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஸோ ஸ்கின் வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் பியூட்டி ஆஸ் பீப்புள் திங்க், இட் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் சேஃப்டி. ஸோ உடனே அது வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்தால் உடனே சொல்லிடுது. ஸோ இட் இஸ் வி ஜஸ்ட் காட் அவர் செல்ஃப்ஸ். ஸோ ஏதோ தப்பு நடக்குது, உடனே நம்ம மூஞ்சியை மூடிக்கிறோம், இல்லை அந்த சூழ்நிலையை விட்டு போயிடுறோம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின்னுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன் இது. கரெக்ட். இப்போது டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் சென்னையில் வந்து இதுக்கு கம்மியே இல்லை. எல்லா இடத்தையுமே வந்து அதை தான் நம்ம பார்க்குறோம். பஸ்ஸில் போகிறதாட்டும், ஆட்டோவில் போனாலும், காரில் போனாலும், எதில் போனாலுமே இந்த we are always prone to experience pollution around us, dust around us. தூசிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்ட். இப்போது இதுக்கும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியாக ரியாக்ட் பண்ணுது எவ்ரி சிங்கிள் டைம் இல்லையா? இதுக்கு மேலே வந்து அந்த க்ரீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் இன்னும் வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்ட தான் போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் லைக் த பெஸ்ட் சொல்யூஷன் ஆர் த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ருட்டீன் we could actually follow for a weather like Chennai? தட்ஸ் ஆல்சோ எ வெரி நைஸ் கொஷின். ஏன்னா இப்போது நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு எபிடெர்மல் ஸ்கின் பேரியர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு லிப்பிட் லேயர் ஒன்று இருக்குது. ஸோ இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயில் மேண்டில்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம சில பேர் சொல்கிறாங்களே எனக்கு ஆயிலி ஸ்கின்னு. இதை இந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் ஆயிலி ஸ்கின்னை ஒரு வியாதி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆயிலி ஸ்கின்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. ஆயிலி ஸ்கின் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ இப்போ இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம வெளியில் வந்து ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டில் போகும்போது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ஆயில் மேலே ஒட்டிக்கும். நீங்கள் வாஷ் பண்ண உடனே போயிடும் அது. இப்போ அந்த ஆயில் லேயர் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? டிரெக்டாக தோஸ் பொல்யூட்டன்ஸ் வில் ஹார்ம் த ஸ்கின். கரெக்ட் இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்கின் வந்து ஏஜ் ஆன மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஆயில் வந்து நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. எப்படி நம்ம லக்கேஜ் எல்லாம் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடுறோமோ அது மாதிரி ஒரு பாலித்தீன் லேயர் மாதிரி ஒரு தின் லேயர் விச் இஸ் இன்விசிபிள். இது வந்து கடவுள் கொடுத்த வரம் அது. ஸோ அந்த ஆயில் மேண்டில் ஆஃப் த ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த ஆயிலி ஸ்கின்னை போய் ரொம்ப வாஷ் பண்ணி அதை ஃபேஸ் வாஷ்லாம், அந்த ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் வாஷ், அதுக்கு ஒரு மாஸ்க்கு, இதெல்லாம் போட்டுலாம் ரிமூவ் பண்ணவே கூடாது. யூ ஆர் ரிமூவிங் யுவர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி நம்ம எல்லை பாதுகாப்பு படையில் நம்ம ஆர்மி ஜவான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறோம், நம்ம நிம்மதியாக ஜாலியாக இருக்கோம் இங்கே. ஸோ அது மாதிரி இந்த ஆயில் மேண்டில் வந்து நமக்கு ஒரு 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 செல்ஃப்லெஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணவே கூடாது. அதுக்கு மேலே இந்த க்ரீம்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ரீம் மேலே இதெல்லாம் பட்டு அது ஒரு மெஸ்ஸி ஆகி அப்புறம் அதை வாஷ் பண்ணி திரும்ப அதுக்கு ஒரு க்ரீம் போட்டு இதெல்லாம் க்ரீம் விற்கிறவனுக்கு தான் லாபம். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் கவரிங், மாஸ்க் போட்டுக்கிறது, ஹெல்மெட் போட்டுக்கிறது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல சிம்பிளான எளிமையான எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆயிலி ஸ்கின்காரங்க வந்து ஈஸியாக தேர் ஸ்கின் அட்ராக்ட்ஸ் ஆக்னே அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் இஸ் இட் அ மித் அகேன்? இட் இஸ் அ மித். ஏன்னா இப்போ ஆக்னிங்கிறது வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வருது. பட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்ங்கிறது வந்து மேலே ஒரு ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகும், அது வந்து ஸ்கின்னை வந்து
பாதுகாக்கக்கூடியது. பட் இந்த ஆயிலினஸ் எப்படி ஆக்னியாக மாறுது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நிறைய செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது, ஆயில் செக்ரிட்டிங் கிளான்ஸ். அதுதான் தொடர்ந்து ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்குது. சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயிலை வந்து அது சுரந்துக்கிட்டே இருக்குது. இந்த சீபம் ஷுட் கம் அவுட் ஆஃப் த ஸ்கின். இப்போ ஸ்கின்ல நிறைய போர்ஸ் இருக்குது. இப்போ அதை வந்து நிறையவங்க இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு அதை ஒரு வியாதி ஆக்கிட்டாங்க. போர் ஷுட் பி ஓப்பன், அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனாக இருந்தால் தான் அது உள்ளே இருக்கிற செக்ரேஷன் வெளியில் வரும். ஸோ இதை ஓப்பன் போர்னு வரவங்களே கேட்பாங்க, இந்த யங் கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு ஓப்பன் போருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த அந்த போர்ஸ் வழியாக அந்த செபேஷியஸ் கிளாண்ட் செக்ரீஷன் வெளியில் வரும். அதே மாதிரி ஸ்வெட்டும் அது வழியாக தான் வரும், ஹேரும் அது வழியாக தான் வரும். அதுக்கு பேர் இன்ஃபென்டிபுலர் ஓப்பனிங்னு பேர். ஸ்கின் த்ரூ அவுட் த ஸ்கின் தெர் ஆர் லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இன்ஃபென்டிபுலர் ஓப்பனிங், இன்ஃபென்டிபுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் ஹேர் வருது, அது வழியாக தான் ஆயில் செக்ரீஷன் வருது, அது வழியாக தான் ஸ்வெட்டும் வருது. ஸோ அதுதான் ஒரு வெண்ட் மாதிரி, ஒரு ஸ்கின்னுங்கிற வீட்டுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி. ஸோ அது ஸ்கின் இன்ஃபேக்ட் ப்ரீத்ஸ் த்ரூ தேட். ஸோ இல்லைனா ஸ்கின்னு வந்து டெட் ஆகிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இந்த மூக்கை பிடிக்கிற மாதிரி அது. ஸோ இப்போ ஸ்கின்னுடைய போர்ஸை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ரீதிங் ஓப்பனிங் ஃபார் த ஸ்கின். அந்த ஓப்பனிங் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா தென் யூ கெட் ஆக்னி. ஸோ இஃப் யூ டோன்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், அந்த மேலே இருக்கிற எப்படின்னா ஸ்கின் ஸ்கேல்ஸ் டெய்லி உதிர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கின் ஸ்கேல்ஸ் உதிராமல் ஒரு இடத்துல அப்படியே ஹீப்டப் ஆகி அது வந்து அப்படியே கலெக்ட் ஆகி அது ஸ்கின் போர்ஸை மூடிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற செக்ரேஷன் அந்த பேக்கில் வந்து ஆயில் சேர்ந்து தட் ஒன்லி பிகம்ஸ் ஆக்னி. So acne is nothing like a sebaceous gland folliculitis. Now very well explained. Skin is also the largest organ in our body and it does so much for our body to protect us. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்மி ஜவான் மாதிரி அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. Organ of safety. இப்போ இந்த ஆர்கன் ஆஃப் சேஃப்டி ஹார்மோன்ஸோட சேரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில் நடக்குது, ஸ்கின்ல நடக்குது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆன் அவர் ஸ்கின் டியூரிங் டீனேஜ், adolescence versus adults versus menopause. Exactly. இது மூணுமே வந்து ஒரு பெண்ணோட லைஃப்ல ஒரு பெண் ஒரு ஆண் ஆகட்டும், ஆணுக்கு வந்து இந்த மெனோபாஸ்ங்கிற விஷயத்தை தாண்டி இந்த டீனேஜ் வர்சஸ் அடல்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா எவ்ரி ஹார்மோன், ஸ்கின் இட் செல்ஃப் இஸ் an endocrine organ. ஸ்கின்னுமே நிறைய ஒரு ஹார்மோனல் வேலையெல்லாம் செய்யுது. ஸோ அது மாதிரி எவ்ரி ஹார்மோன் ஹேஸ் காட் அன் இம்பேக்ட் ஆன் த ஸ்கின். ஸோ ரைட் ஃப்ரம் டீனேஜ்லேருந்து பீட் தைராய்டு, பீட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பீட் அட்ரினல்ஸ், பீட் யுவர் செக்ஸ் ஹார்மோன்ஸ் லைக் ஆண்ட்ரோஜன்ஸ், யுவர் பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ், எல்லா ஹார்மோன்ஸும் தே ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் த ஸ்கின். ஸோ இப்போ வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, டெஃபிஷியன்சி இருந்தாலும் சரி, எக்ஸஸாக இருந்தாலும் சரி, இட் வில் ஹேவ் ஹேர் லாஸ் ஆஸ் அ சிம்டம். ஸோ இப்போ ஹேர் லாஸை மட்டுமே வச்சு தைராய்டு டெஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம், தைராய்டு எக்ஸஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹார்மோனுக்கும் நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய, இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து சில இடங்களில் டார்க்காக இருக்கும். இட்ஸ் கால்ட் அகாந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ் அண்ட் பீப்புள் மே பிகம் ஒபீஸ் இன் ஸ்பைட் ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் டயட்டிங், தே மே ஸ்டில் பி ஒபீஸ். தட் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் நிறைய இருக்கும், பட் அது எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துல வேலை செய்ய முடியாமல் ஒரு தடை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். தட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த ஸ்கின். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நிறைய ஃபேட் டெபாசிட்ஸ் அண்டர் த ஸ்கின் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபேட் அதிகமாக ஃபார்ம் ஆக த ஸ்கின் வில் பிகம் டார்க்கர் அண்ட் ஆல்சோ திக்கர். ஸோ இந்த அதிகமாக உருவாகிற ஃபேட் என்னாகும், இந்த ஹார்மோனல் இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ இப்போ தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்தால் அகெயின் யூ வில் பிகம் ஒபீஸ், அகெயின் இட் வில் ஹேவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அகெயின் திஸ் ஃபேட் விச் இஸ் டெபாசிட்டட் அண்டர் த ஸ்கின் அது சும்மா இருக்காது. அது என்ன பண்ணும், பெரிஃபரல் கன்வர்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ்னு பேர். ஸோ நார்மல் ஈஸ்ட்ரோஜன்ஸை ஆண்ட்ரோஜனாக மாற்றிடும். இப்போ உமன் who are obese will have features of a male slowly. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் அதிகமாக அந்த ஃபேட் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் ஹார்மோனை மேல் ஹார்மோனாக கன்வெர்ட் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் பெரிஃபரல் கன்வர்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ். ஸோ இப்படி அதே மாதிரி அட்ரினல்ஸ், அந்த அட்ரினல் ஹார்மோன்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸும் நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்தலாம், ரைட் ஃப்ரம் ஹேர் லாஸ் டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட்.
ஸோ எவ்ரி திங் நீங்கள் சொல்கிற ஒரு ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கின்ல வரக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஸ்கின்ல வரக்கூடிய டல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், ரிங்கிள்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட் அண்டு த்ரூ ஹார்மோன்ஸ். ஸோ இந்த டெர்மட்டாலஜியும் எண்டோக்ரைனாலஜியும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. ஸோ தி எண்டோக்ரைன்னா அந்த ஹார்மோன்ஸ் இல்லையா? ஸோ இந்த எண்டோக்ரைன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்கின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான சில ரெமெடிஸ் வீட்லேயே நம்ம வந்து இதை பண்ணலாம், இதை சாப்பிடலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதான் சாப்பாட்டு மூலமாக ஹார்மோனை ரெகுலேட் பண்ண முடியாது. ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ். ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாயிடும். ஸோ இட் இஸ் நம்ம ஹியூமன் பாடி எப்படின்னா இட் டசன்ட் இப்போ நம்ம கடவுள் நம்மளை வந்து உருவாக்கும் போது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் போட்டு அனுப்பலை. எவ்ரி மந்த் ஒரு இந்த டாக்டருக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த டாக்டருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஜிம்முக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் நம்மளை போட்டு அனுப்பலை. ஸோ தெர் இஸ் நோ ஏஎம்சி ஃபார் த ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடி மெயின்டைன்ஸ் பை இட் செல்ஃப். நாம் அதை ஒழுங்காக பார்க்கணும், நாம் நல்லா வச்சுக்கணும் அதை. ஸோ நம்ம உடம்பு வந்து ஒரு கோயில் மாதிரி, நம்ம உயிர் வந்து கடவுள் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம we have to maintain it as it is given as a gift to us. ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு காரணம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ். ஒருத்தங்க கிட்ட 5 நிமிஷம் இருக்குது டாக்டர். இது ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க. இவங்க 5 மினிட்ஸில் எந்த மாதிரியான ருட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் வுட் யூ ரெக்கமெண்ட் ஆக்சுவலி? 5 மினிட்ஸில் ஃபேஸை வாஷ் பண்ணலாம் அண்ட் யூ கேன் பி ஹாப்பி. வாட்ச் அ குட் ரீல் அண்ட் laugh out loudly and be happy. So the happiness is a very very important medicine. அது ஒரு எலிக்சிர் மாதிரி, அது இட்ஸ் லைக் ஒரு தேவாமிர்தம் மாதிரி. ஸோ wherever possible, whenever possible, be happy. Don't be stressed and don't worry about it, because by worrying you're not going to do anything better. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரி பண்ணுறதுனால அதை சால்வ் பண்ணவே முடியாது. இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ மே ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஸோ பி காம் அண்ட் பி ஹாப்பி. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 9 year டாட்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் they were actually asking the sales executive at that store for ப்ராப்பர் இந்த ப்ராப்பர் ஸ்கின் கேர்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் ஆஃப்டர் ஆல் த நாலேஜ் தட் யூ இம்பார்ட்டட். அவங்க வந்து இந்த ப்ராப்பர் பிராண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் கொடுங்க, இந்த சன்ஸ்கிரீன் கொடுங்க, 9 year old wants all of this. It was so alarming that school children who don't even have like fully grown organs are actually talking about skincare. And pathetic. And they also make reels about get ready with me for a school day, for a regular day at school. மேக்கப் போடுறாங்க டாக்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. So what is the age that one has to actually start taking all of this seriously? தேவையில்லை. இது இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருந்தால் எந்த ஏஜ்லேயும் you don't need any supplement or anything at all if everything is good. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி இவ்வளவு யங் சில்ட்ரன் டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வெரி சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன். இது எப்போவுமே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது தெரியாது. they can happen only after some time. இதுக்கு பேர் டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு பேர், தாமத ஒவ்வாமை. அதனால தான் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் இந்த க்ரீமை ரொம்ப நாளாக போடுறேன், இப்போ தான் எனக்கு வந்திருக்கு, வேறு ஏதோ ரீசன் இருக்கும் அப்படின்பாங்க. அதுதான் காரணம். ஏன்னா எவ்ரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வில் ஹாவ் மோர் தென் 60-70 இன்க்ரீடியன்ட்ஸ். அது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து அதில் பாதி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், பாதி வந்து ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும், பாதி ஸ்கின் லைட்டனிங் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இல்லாமல், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தெர் இஸ் நோ சேஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அட் ஆல் இன் த வேர்ல்டு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சில்ட்ரனுக்கு போய் இஃப் அ மதர் ரியலி கேர்ஸ் அபவுட் ஹர் சைல்டு, ஷி வில் நெவர் யூஸ் ஆல் தீஸ் நான்சென்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் சன்ஸ்க்ரீனே நான் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் தான் பெட்டர். இன்ஃபேக்ட் ஆல் த சில்ட்ரன் கேன் புட் அ மாஸ்க் அண்ட் கோ, பிகாஸ் தே கேன் ஆல்சோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் நாட் ஓன்லி ஃப்ரம் த சன், ஆல்சோ ஃப்ரம் த டஸ்ட். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் டாபிக் யூ ஹவ் ரேஸ்ட். ஸோ இந்த காஸ்மெட்டிக் மேனியா இது வந்து இட் ஹேஸ் டு ஸ்டாப் சம்வேர். ஸோ இது எல்லாம் இந்த காஸ்மெட்டிக் விற்கிறவங்களுக்கு தான் லாபம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம் போட்டு யோசிப்பானுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் எவ்வளோ விற்கலாம், இதையே நம்ம விட்டுட்டோமே, இந்த சில்ட்ரனை கொஞ்சம் இது பண்ணலாம்,
டார்கெட் பண்ணால் அதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் விற்கலாம் அப்படின்னு. இப்போ எல்லா யங் கேர்ள்ஸுக்கும் ஒரு கேள்வி, இப்போ கிளினிக் வர்றவங்களே அதான் கேட்குறாங்க. நைட் ஒரு மாய்ஸ்சரைசர், மார்னிங் ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆனால் ஒரு 1/2 hour ஒரு லெக்சர் கொடுத்து எல்லாம் புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே ஆயிட்டுருக்கு. கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒன்று வருது இல்லை? இந்த கொரியன் ஸ்கின் கேர் வந்து கொரியன் கேர்ள்ஸுக்கு ஓகே, அவங்க ஸ்கின் அவங்க பாய்ஸுக்கு ஓகே. இது இந்தியன்ஸுக்கு தேவையா? கொரியன் ஸ்கின் கேர் வர்சஸ் இந்தியன் நீட்ஸ், இஸ் இட் ரியலி அ திங்? நல்ல வேளை குரங்கு ஸ்கின் பற்றி ஆசைப்படாமல் இருக்காங்க. சரி, இப்போது ஒரு கொரியனை இந்தியனாக மாற்ற முடியாது. as you rightly said, இந்தியனாக கொரியனாக மாற்ற முடியாது. அவங்க ஸ்கின் அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து முகத்தில் முடியே வராது. இன்ஃபேக்ட் வந்து பியர்ட் ஹேரே வராது. ஸோ தேர் ஸ்கின் இஸ் வெரி ஸ்மூத், அதை நியூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேரே ரொம்ப இருக்காது. அதனால் நேச்சுரலாகவே அவங்க மூஞ்சி வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஏன்னா அந்த நம்ம ஸ்கின்னில் வந்து த்ரூ அவுட் த ஸ்கின் ஹேர் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற கொஞ்சம் ஹேரையும் அவங்க வந்து ஷேவ் பண்ணிக்குவாங்க. டெர்மா பிளேனிங்னு பேர். சாதாரண ஷேவிங்க்கு டெர்மா பிளேனிங்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு 3000 4000 பியூட்டி பார்லர் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ராடு. இந்த மாதிரி மக்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சலதி, அதர் சைட் ஆஃப் த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ கொரியன் மாதிரி இருக்கலாம். அந்த கொரியன் சீரியல்லாம் நிறைய ஃபேமஸ் ஆன உடனே அந்த கொரியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி நீங்கள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 4 ப்ராடக்ட் விற்கிது. கொரியன் கிளாஸ் ஸ்கின் வேறையா இப்போ. ரைஸ் வாட்டர்லாம். ஆமாம் ஆமாம். நான் அதான் கேட்பேன், கண்டதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் மிளகாத்தூள் அப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டால் நல்ல ரெட்டிஷ்ஷாக, எப்படி தந்தூரிலாம் எப்படி பளபளன்னு ரெட்டிஷ்ஷாக வருது, அது மாதிரி மூஞ்சி ஆகும்ல, நல்லா இருக்குமே. ஸோ அதையும் போட மாட்டேங்கிறாங்க, எரியும்ல. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இது அறியாமையை, நம் மக்களுடைய அறியாமையை இந்த கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்து தே ஜஸ்ட் என்கேஷ் இட். நம்ம இன்னும் முட்டாளாயிட்டே போகிறோம், அதை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஸோ மக்கள் தான் வந்து அலர்ட்டாக இருக்கணும். நம்ம ஏன் முட்டாளாகணும், இதெல்லாம் வேண்டாம் போடான்னு சொல்லிட்டு போகணும். ரைட். ஸ்கின்னை பற்றி நிறைய பேசியாச்சு டாக்டர், பட் வி ஆல்சோ நோ தட் யூஆர் அ ஹேர் அண்ட் அ நெயில் specialist as well, expert as well. So we want to talk about the difference between normal shedding and an underlying medical issue. எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் இது முடி கொட்டிட்டு இருக்கு, இது நார்மல் தான், ஆனால் இது நார்மல் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சைன், ஒரு சிம்டம் இருக்கும் இல்லையா? வெரி அப்ராப்ரியேட். ஸோ இப்போது நார்மலாக எங்களுடைய புக்ஸ் படி பார்த்தா 100 hairs per day, மோர் தென் 100 hairs per day ஷெட் ஆனால் அது அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 100 hairs per day அப்படின்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க. அது வந்து 100 hairs per day இஸ் அ பிக் நம்பர், ரொம்ப அலார்மிங் சிக்னல் மாதிரி இருக்கும். ஸோ விசிபிளாக வந்து 30 hairs per dayன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் அதுக்கு நான் வந்து ஐ யூஸ் டு சே ஒரு 60 second ஹேர் கவுண்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தோ ஒரு லைட் கலர் கிளாத்தோ இல்லை லைட் கலர் டேபிள் மேலே யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்ட்ரோக் யுவர் ஹேர் ஃபார் அபவுட் 60 seconds நான்-ஸ்டாப். அப்போ எவ்வளோ முடி உதிருதோ அதை எண்ணி பார்க்கணும். ஸோ இஃப் இட் இஸ் மோர் தென் 30 தென் யூ ஹாவ் சம் அப்நார்மாலிட்டி. இஃப் இட் இஸ் லெஸ் தென் 30 இட் இஸ் குவைட் நார்மல். ஸோ விச் எவர் ஹேர் இஸ் ஃபாலிங், வாட் எவர் நம்பர் இஸ் ஃபாலிங், தட் வில் க்ரோ பேக். எவ்வளோ முடி உதிருதோ அது எல்லாமே வளர்ந்துடும். ஸோ அதனால் அந்த உதிர்ற முடியெல்லாம் உதிர்ந்தே போயிடும், திரும்ப வளராது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹேர் சைக்கிள். ஹேர் வந்து அண்டர்கோஸ் அ கான்ஸ்டன்ட் சைக்கிள். அதாவது 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது ஹேரில். ஒன்று வந்து ஆனஜன் அப்படிங்கிறது வளர்நிலை, க்ரோயிங் ஸ்டேஜ். இன்னொன்று டீலஜன் அப்படிங்கிறது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆர் தேக்க நிலை. இன்னொன்று கேட்டஜன் அப்படிங்கிறது உதிர்நிலை. அது ரொம்ப நெக்லிஜிபிள் தான், less than 1%. ஸோ இந்த ஆனஜன் ஸ்டேஜ், க்ரோயிங் ஸ்டேஜில் வந்து 90% ஆஃப் த ஹேர் வில் பி இன் த க்ரோயிங் ஸ்டேஜ், 10% ஆஃப் த ஹேர் வில் பி இன் த ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆர் த டீலோஜன் ஃபேஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் we should understand and remember. ஸோ ஹேர் அண்டர்கோஸ் கான்ஸ்டன்ட் சைக்கிளிங். இப்போ முடி வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போய் திரும்ப க்ரோயிங் ஸ்டேஜுக்கு வந்து திரும்ப ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போய் போயிட்டே இருக்கும். எவ்ரி 120 days இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு முடி உதிர்ந்தா இன்னொரு முடி வளருதுன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற முடி வந்து இட் இஸ் புஷ்ட் பை அ க்ரோயிங் ஹேர். ஸோ இட் இஸ் புஷ்ட் அவுட் அண்ட் த க்ரோயிங் ஹேர் கம்ஸ் அவுட், எமர்ஜஸ் ஃப்ரம் த இன்ஃபண்டிபுலம் as I told you. ஸோ அதனால் இந்த 90% 10% இந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஒன்லி ஹேவ் அபவுட் less than 10 hairs or 30 hairs per day ஃபாலிங். ஓகே. இந்த பர்சன்டேஜ் அதிகமாச்சு, க்ரோயிங் ஸ்டேஜில் கம்மியாகி ரெஸ்டிங் ஸ்டேஜில் அதிகமாகி ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற முடி உதிர்ந்து அது புது முடி வளராமல் போச்சு அப்படின்னா தான் தென் யூ ஹேவ் ப்ராப்ளம்.
ஸோ இதுக்கு பேர் வந்து காமனாக டீலோஜன் எஃப்ளூவியம்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே உதிர்ந்துடுறது, புது முடி வளராமல் போயிடும். அந்த இடத்துல நியூ ஹேர் வில் நாட் எமர்ஜ் த்ரூ தேட். ஸோ திஸ் இஸ் கால்ட் டீலோஜன் எஃப்ளூவியம், விச் இஸ் ஒன்லி அ டிரான்சியன்ட். இது ஒரு 3 to 6 months அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி பாடி வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்குது, அது வந்து தன்னைத்தானே செல்ஃப் மெயின்டைன் பண்ணிக்குது, அப்படிங்கிறனால தானே சரியாயிடும். இது எப்போ தானே சரியாகாமல் போகும் அப்படின்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தால். ஸோ ஒரு உமன் லூசஸ் லாட் ஆஃப் ஹேர் பிகாஸ் ஆஃப் டீலோஜன் எஃப்ளூவியம். அது நிறைய ஷெட்டிங் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி கொட்டுது, வீடெல்லாம் முடியாக இருக்குது, பாத்ரூமெல்லாம் முடியாக இருக்கும்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதில் முக்கியமானது அயர்ன் டெஃபிஷியன்சி, செகண்ட் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி, புரோட்டீன் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, விட்டமின் D டெஃபிஷியன்சி. இந்த 5 தான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கரெக்ட் பண்ணாலே அந்த ஹேர் ஃபால் வில் பிகம் ஆல் ரைட். 90% of the women's hair fall is because of the nutritional deficiency, and that will become better by correcting the nutritional deficiency. அது வந்து மால் நியூட்ரிஷனல் அலோபேஷியான்னு சொல்லுவோம். அது நம்ம ஊரில் ரொம்ப காமன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து எவ்வளோ தான் டெவலப்டு கண்ட்ரியாக ஆகிட்டே வந்தாலும் இன்னமும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அமங் உமன் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் டியூரிங் த menstrual cycles they lose blood and they don't take iron rich food, they don't take protein rich food. ஸோ உமனோடைய ஃபுட் பேட்டர்ன் வந்து இன்னுமே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ தட் ஷுட் பி நியூட்ரிஷன் ரிச். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். PRP, plasma rich platelet-ஆ? platelet rich plasma. See, அதை கூட நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியல. இது வந்து நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சஸை வச்சு பேசுகிறாங்க, அவங்களே போய் அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அதை பற்றி 2 வரி பேசிட்டு போகிறாங்க. டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க் அண்ட் வாட் இட் ஆக்சுவலி இஸ்? இது எப்படின்னா, இந்த பிளேட்லெட் இருக்கு இல்லையா, நம்ம பிளட்டில் வந்து 3 செல் இருக்குது. RBC, WBC, பிளேட்லெட். நீங்கள் படிச்சிருப்பீங்க. RBCனா சிகப்பு அணுக்கள், WBCனா வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ்னா தட்டை அணுக்கள்னு பேர். இந்த பிளேட்லெட்ஸில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு இடத்துல காயப்படுது, ப்ளீட் ஆகுது, ப்ளீட் ஆனவுடனே அந்த இடத்துல வந்து இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துக்கு வரும். அந்த பிளேட்லெட்ஸ் வந்து வூண்ட் ஹீலிங் மட்டும் பண்ணுறதில்ல, அதாவது பிளட்டை கிளாட் பண்ணுறது மட்டும் இல்லை, வூண்ட் ஹீலிங்கும் அது பண்ணுது. அந்த வூண்ட் ஹீலிங் எப்படி பண்ணுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ அதில் வாஸ்குலர் எண்டோத்தீலியல் க்ரோத் ஃபேக்டர், ஃபைப்ரோபிளாஸ்ட் க்ரோத் ஃபேக்டர், எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர், அதாவது ஒரு டிஷ்யூவை மீண்டும் உருவாக்கக்கூடிய எல்லா க்ரோத் ஃபேக்டர்ஸும் பிளேட்லெட்ஸில் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஆர்த்தோபெடிக்ஸில், டென்டல் சர்ஜரியில் அதெல்லாம் ஒரு வூண்ட் ஹீல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தே ஸ்டார்டட் யூஸிங் த பிளேட்லெட்ஸ். அவங்களுடைய பிளேட்லெட்டை எடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி தட் கேம் இன் டு டெர்மட்டாலஜி அண்ட் ட்ரைக்காலஜி, ஹேர்லையும். ஸோ ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவோ இல்லை அதோடைய இன்னொரு பேர் தான் GFC, க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டு, இந்த மாதிரி பேரை மாற்றி மாற்றி இவங்க உருட்டுறதெல்லாம் வந்து ஃப்ராடு. இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் கிமிக் தான். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா யூஸ் பண்ணுறதால மட்டும் ஒருத்தருடைய ஹேர் ஃபால் குறைஞ்சிடாது, ஹேர் க்ரோத் வந்துடாது. இட் இஸ் ஒன்லி அன் அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு உமனுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் இருக்குது அப்படின்னா அதில் போய் பிளேட்லெட் போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஷுட் கரெக்ட் த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதே மாதிரி ஒரு மென்னுக்கு வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் வருது இல்லை, அதே மாதிரி விமனுக்கும் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் வரலாம், விச் இஸ் நாட் ஆஸ் காமன் அஸ் மேல் பேட்டர்ன் பால்னஸ். இப்போ மேல் பேட்டர்ன் பால்னஸ் வருதுன்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம், அது ஸ்ட்ரெஸ்னால் இருக்கலாம், இந்த ஹேர் சைக்கிள் ஆல்ட்ரேஷன்ஸ்னால இருக்கலாம். அகெயின் மென்னுக்குமே வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணாமல் தட் ஹஸ் டு பி ட்ரீட்டட் வித் ஃபினாஸ்ட்ரைட், மினாக்சிடில். டேண்ட்ரஃபும் ஒரு முக்கியமான காரணம், டேண்ட்ரஃபும் ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதை ட்ரீட் பண்ணாமல், இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் எடுத்தடுத்துலேயே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா PRP போடுறேன்னா பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ மோர் மணி, both for a beautician and the doctor, it gives more revenueங்கிறனால they are just promoting that. ஸோ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி அன் அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். அது த மெயின் ஸ்டே ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இது நான் நினச்சி மக்கள் ஏமாறவே கூடாது. இப்போ நான் வந்து எப்போ PRP பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப யங் பாய் ஒருத்தன் வரான், அவனுக்கு வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா இருக்குது, அவனுக்கு ஒரு இப்போல்லாம் வந்து 18, 19, 20 வயசுலேயே வந்துடுது மேல் பேட்டர்ன் பால்னஸ். ஸோ அவனுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து, அதில் மெடிசின்ஸில் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் குயிக் ரிசல்ட்ஸ் பிகாஸ் when he compares himself with the peer group, அவனுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வருது. அப்படிங்கும்போது இந்த PRP can be added as a supportive therapy which will have ஒரு 10-20% மோர் பெனிஃபிஷியலாக இருக்கும்.
அவ்வளோதானே ஒழிய எடுத்தெடுப்பில் பிஆர்பி பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம பிஆர்பி மட்டுமே பண்ணுறது, இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற வேலை தான். What is like the best routine you would suggest for every single person with regards to hair? அதான் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, பி ஹாப்பி, ஈட் வெல் அண்ட் ஸ்லீப் வெல். ஏன்னா அந்த ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வாஷ் யுவர் ஹேர் எவ்ரி டே, வாஷ் யுவர் ஃபேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, டேக் பாத் ட்வைஸ் டெய்லி அண்ட் டேக் கேர் ஆஃப் தி என்விரான்மெண்ட். இப்போ நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை தாக்குது நம்மளே அதில் என்விரான்மெண்ட்டே குறை சொல்லிட்டு இருக்காம we should also take care of the environment. So grow trees as much as possible and take care of the environment. ரொம்ப நீங்கள் குப்பை போடாதீங்க, நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நீங்கள் டஸ்ட்டை ஆட் பண்ணாதீங்க, so that dust doesn't affect you. ஸோ அது மாதிரி you take care of the environment, take care of the world, be happy and make others happy. So in the happiness is the most important tool or the routine which will keep your body, mind happy. In fact, the skin also happy. Skin, hair and nail happy. So the happiness is very important. Doctor, thank you. The last 40-45 minutes has been just so wonderful with you. Thank you very much. Same to me also, because you asked some very relevant questions which were thought-provoking, and அதனால தான் என்னுடைய ஆன்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். Thank you, doctor. Thank you so much. It's been a pleasure. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.